எனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. ஆட்டி வைத்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா. ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, என் நினைவில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு. பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே, நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே. நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே. ஆட்டி வைத்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா. ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டான், அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான். பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டான், அந்த பாட்டனவள் உன்னிடத்தில் கீதை கேட்டான். நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன். நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். ஆட்சி வைத்தார் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா. ஆசை என்னும் தொண்டிலே ஆடாதாரே கண்ணா. கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் மயங்க மாட்டேன். உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா. உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா. இதை உணர்ந்து கொண்டே துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா. உணர்ந்து கொண்டே துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா. ஆட்டி வைத்தார் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா. ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. ஆடாதாரே கண்ணா. நீ ஆடாதாரே கண்ணா. நன்றி நன்றி நன்றி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் எட்டயபுரத்து முண்டாசி கவிஞன் மீசை கவிஞன் பாரதி. செப்பு மொழி 18 உடையாள் எனினும் சிந்தனை ஒன்று உடையாள் என்று பாடுகிறார். அவள மகத்துவம் வாய்ந்த மொழி நமது தாய்மொழியான தமிழ் மொழி. எல்லா மொழியும் பிறந்து சிறந்தது, எம்மொழி தாய்மொழி தமிழ் சிறந்தே பிறந்த மொழி. யாதும் ஊரே யாவரும் கேளு, தீதும் நன்றும் பிறந்தன வாரா என்றார் கணியன் பூங்குன்றனார். எந்த ஊரு? சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் உள்ள மகிபாலன் வட்டி சின்ன கிராமத்தில் பிறந்த புறநானூற்று புலவன் பாடிய வாசகம்தான் யாதும் ஊரே யாவரும் கேளு, தீதும் நன்றும் பிறந்தனவானா. உலக நாடுகள் எல்லாம் தமிழை போற்றுது, நம்ம நாட்டுல தமிழுக்கு மரியாதை இல்லாம ஆக்கிட்டான். எப்படி ஆயிப்போச்சு? இந்த இப்ப உள்ள தலைமுறையில 5 லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை என்று ஆய்வு சொல்லுது. இப்ப 5 லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை என்றால் எவ்வளவு பெரிய அவமானகரமானது என்பதை என் அறிவார்ந்த தமிழ் சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவளை சுத்தமான மொழி, உலகத்துக்கே மூத்த மொழி. என்னை நன்றாக இறைவன் படைத்தனர், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. நெஞ்சை அல்ல சிலப்பதிகாரம் அணி ஆரம் படைத்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. தென்குமரி வடவேங்கட ஆயிரை தமிழ் கூறு நல்லுலகத்திலே. பெரிய புராணத்திலே சுந்தரரை பார்த்து சொல்லுகிறார், இறைவன் சொன்னதாக சேக்கிழார் பாடுகிறார், அச்சனை பாட்டே ஆகும் சுந்தரா சொற்றமிழ் பாடுக என்றார் தூமரை பாடும் வாயார். அவள மகத்துவம் வாய்ந்த மொழி. யார் வீட்டுல தமிழ்ல பேர் இருக்கா? எங்க தமிழ்ல இப்ப நகரத்தார்களே நிறைய பேர் மாறிட்டாங்க. தமிழ்ல இப்ப பேர் அவங்களுக்கு எல்லாம் பாரம்பரியமா ஒரு 5 தலைமுறை பேர் இருக்கு. ஆனா மூனா காணா லேனா செட்டியாருன்னு சொல்லுவாங்க. இப்ப அதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சே. என்ன சொல்றது? எவ்வளவு மகத்துவம் வாய்ந்த, அப்படிப்பட்ட மகத்துவமான மொழி, ஒரு பேரு எவ்வளவு முக்கியம். யாருன்னு கேட்டா என்ன சொல்றது? பேரை சொல்ல பிறக்கும் போது இல்ல பேரு,
ஆனா இறக்கும் போது அந்த பேர் இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று பேர் வைத்தார். ஒரு பெரிய பள்ளிக்கூட கல்லூரியில ஒரு ஆசிரியர்கிட்ட ஒரு மாணவர் படிக்க போறாரு. ஆசிரியரும் மாணவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. முற்றியலுகரம் குற்றியலுகரம் தெரியுமான்னு கேட்கிறார். முற்றியலுகரம் குற்றியலுகரம் தெரியுமான்னு கேட்கிறார். சென்னை தாம்பரத்துல கிறிஸ்தவ கல்லூரியில நடத்த கதை. இவர் காத்தியார் என்ன கேட்கிறாரு? முற்றியலுகரம் குற்றியலுகரம் தெரியுமான்னாரு. மாணவர் அது தெரியாதுன்னாரு. நீ வெற்றி பெற்று உனக்கு வேலை உண்டுன்னா படித்து சேர்த்துக்கலாம். அவர் தெரியுமான்னு கேட்டாரு. அவர் அது தெரியாதுன்னாரு. ஆனா வேலை கிடைச்சு போச்சு. அப்படி இந்த இலக்கணம் என்ன இல்லைன்னு கிட்ட எல்லா வளமையும் செழுமையும் இந்த மொழியில. அவர் என்ன கேட்கிறாரு? முற்றியலுகரம் குற்றியலுகரம்னு கேட்கிறாரு. முற்றியலுகரம்னா என்ன? அது. குற்றியலுகரம்னா தெரியாது. இப்ப அதுன்னு சொல்லும் போது முழுமை வருது அது. ஆனா தெரியாது அப்படி சொல்றது இல்ல. தெரியாது அப்படின்னா ஓசை குறையுது. அதுதான் விளக்கம். அது தெரியாது அப்படின்னாரு. முற்றியலுகரம் குற்றியலுகரம். இப்படிப்பட்ட இலக்கணம் தெரிந்த அப்படிப்பட்ட வளமை வாய்ந்த தமிழ் மொழியை படிக்கிறதுக்கு நமக்கு விருப்பம் இல்ல. தமிழ்ல என்ன இல்ல அப்படிங்கிறது நீங்க சிந்திக்கணும். அப்படிப்பட்ட இறைவனுக்கே பிடித்த மொழி. லண்டன்ல பசுமாடு அம்மானு கத்துறான். லண்டன் மாடுன்னா அம்மானு கத்தலாமா? அது மம்மின்னு கத்திருக்கணும், இல்லைன்னா மதர்ன்னு கத்திருக்கணும். அம்மானு கத்தி பிடிச்ச என்ன அர்த்தம்? நீங்க நல்லா சொல்லி பாருங்க. அம்மா மூச்சு அடங்கும், அப்பா மூச்சு அடங்கும். அதே நேரத்துல ஃபாதர் போயிடும், மதர் போயிடும். மூச்சும் பேச்சும் ஒன்னா இருக்கணும் நமக்கு மொழியில தானே. அதனாலதானே 216 எழுத்துக்கள் உயிர்மை எழுத்து, ஆயுத எழுத்து 1, உயிரெழுத்து 12, உயிர்மை எழுத்து, இப்படி எல்லாம் சேர்த்து 247 எழுத்துக்களை கொண்ட தமிழ் மொழி இந்த உலகத்துக்கே மூத்த மொழி. எல்லா நாடுகளும் தமிழை கொண்டாடுது. சிங்கப்பூர்ல 17 தமிழ் சங்கம். சிங்கப்பூர்ல 17 தமிழ் சங்கம் இருக்கு. அந்த தமிழ் சங்கத்தை நிறுவி அவர் சொல்றாரு, தமிழ்நாட்டுல ஒரு தமிழ் சங்கத்துக்கு கூட அனுமதி கிடையாது. கெடுமை. அப்புறம் நாங்க தான் தமிழை வளர்த்துறோம்னு பேசிக்கிறாங்க பல பேர். என்ன செய்யறது? பாட புத்தகத்துல தமிழ் இல்ல, வீட்டுல தமிழ் இல்ல, நாட்டுல தமிழ் இல்ல, நாக்குலையும் தமிழ் இல்ல. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? என்ன செய்யற? அந்த தமிழ் எவ்வளவு அழகான மொழி. அப்படிப்பட்ட உயர்ந்த மொழியான தமிழ் மொழியை பாதுகாப்பு வழி இல்லாம போச்சு. ஆனா பிள்ளைகளுக்கு தமிழ்ல பேர் வைங்க. தமிழ் நம்மை வாழ வைக்கும் மொழி. தமிழ் இறைவனுக்கு பிடித்த மொழி. தமிழ் இறைவன் பிடித்தார். அப்ப பிடித்த மொழிதான் மகத்துவம் வாய்ந்த இந்த மொழி.